வணக்கம். நான் டாக்டர் அக்னேஷ் வினோத், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் மினி ஸ்ட்ரோக். இத மெடிக்கல் டெர்ம்ஸ்ல டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக், அதாவது டிஐஏ அப்படின்னு சொல்றோம். அதாவது மூளைக்கு போற இரத்த குழாய் டெம்பரரியா பிளாக்கேஜ் ஆகுறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த டிஐஏ. இத ஒரு மேஜர் ஸ்ட்ரோக்கோட மினி வெர்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வந்தா நமக்கு என்னென்னலாம் சிம்ப்டம்ஸ் இருக்கோ, அந்த மாரியான சிம்ப்டம்ஸ்லாம் ஒரு சில மணித்துளிகள், அல்ல ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் இருந்துட்டு, அப்புறம் கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆயிடும். ஸோ உதாரணத்துக்கு, ஒரு பக்கம் கை, கால் மரத்து போகுதல், இல்லன்னா ஒரு பக்கம் கை, கால் பலவீனமா இருக்கிறது, வாய் கொளறுறது, வாய் ஒரு பக்கம் கோணலா இருக்கிறது, கண் பார்வை மங்குறது, நடக்கும்போது ஒரு இம்பேலன்ஸ். இந்த மாரியான சிம்ப்டம்லாம் இந்த டிஐக்கான அறிகுறி. இத வந்து நம்ம ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒருத்தருக்கு டிஐஏ அப்படின்னு நம்ம அத டயக்னோஸ் பண்ணா, அடுத்த 24 மணி நேரத்தில அவருக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வரதுக்கான பாசிபிள் 2 to 8%. அடுத்த 3 மந்த்ஸ்ல ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வரதுக்கான பாசிபிலிட்டி 20%. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்த ஒரு ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணி, அத நம்ம அவர் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாருன்னா, அவரு வாழ்நாள் வரக்கூடிய ஒரு மேஜர் ஸ்ட்ரோக்க ஒரு 80% கம்மி பண்ணலாம். ஸோ பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஆனா, இது மாரியான மேஜர் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா, அதுக்கு நிரந்தர தீர்வே கிடையாது. ஸோ அதிலிருந்து நம்மள அவாய்ட் பண்ணிக்கிறது தான் சிறந்த வழியா இருக்கும். நன்றி, வணக்கம்.